ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மாற்றத்தின் குரல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பணத்தை பற்றின உங்கள் பார்வையவே மொத்தமாக மாற்றிடும்னு நான் சொன்னால் நம்புவீங்களா? நம்மளில் நிறையா பேர் என்ன நினைக்கிறோம், ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஜெயிக்கணும்னா நாம் ரொம்ப அறிவாளியாக இருக்கணும், எக்ஸல் ஷீட்டில் கணக்கு கரெக்டாக போடணும், லாஜிக்காக யோசிக்கணும்னு நினைக்கிறோம். கரெக்டாக? அதாவது நாம் அறிவுபூர்வமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் மார்கன் ஹவுசல் எழுதின த சைக்காலஜி ஆஃப் மனி புத்தகத்தில் ஒரு சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு அறிவுபூர்வமாக, அதாவது 100% லாஜிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது உங்கள் மனசுக்கு ஒத்துப்போகிற மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலே போதும்னு சொல்கிறாரு. கேட்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல? ஏன் லாஜிக்கை விட மன நிம்மதி முக்கியம்? இதை புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கதையோடு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுமார் 1900ஆம் வருடத்தின் ஆரம்பத்தில், அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஜூலியஸ் வேக்னர் அப்படின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அவர் ஒரு மனநல மருத்துவர். அந்த டைமில் சிபிலிஸ் அப்படின்னு ஒரு நோய் ரொம்ப மோசமாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சிபிலிஸ் நோய் முத்தி போச்சுன்னா அது மூளையை பாதிக்கும். மனுஷங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க, கடைசியில் இறந்துடுவாங்க. இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. அப்போது இருந்த டாக்டர் ஜூலியஸ் ஒரு விபரீதமான ஐடியாவை கையில் எடுத்தார். அது என்ன தெரியுமா? அவர் கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிபிலிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு வேறு ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த காய்ச்சல் வந்த கொஞ்ச நாளில் அவங்க மூளை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்குதுங்கிறத கவனித்தார். உடனே அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஒருவேளை நம்மளே இவங்களுக்கு ஹை ஃபீவர் வர வச்சா அந்த சூட்டில் சிபிலிஸ் கிருமி செத்துடுமோ அப்படின்னு யோசித்தார். கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல? ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சிபிலிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு ஊசி போட்டு மலேரியா நோயை உருவாக்குனார். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஒரு நோயை குணப்படுத்த இன்னொரு கொடிய நோயை உள்ளே செலுத்தினார். மலேரியா வந்தால் உடம்பு அனலாக கொதிக்கும். அதாவது சுமார் 103லேருந்து 104 டிகிரி இருக்கும். அந்த சூட்டில் சிபிலிஸ் கிருமி செத்துடும். அதுக்கப்புறம் மலேரியாவுக்கு குயினின் அப்படிங்கிற மருந்து கொடுத்து குணப்படுத்திடலாம். இது கேட்குறதுக்கு இப்போது நமக்கு ஆபத்தானதாக தெரியலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்காக அவருக்கு நோபல் பரிசும் கிடச்சிது. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், ப்ரோ இதுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு. ஆனால் இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. டாக்டர் ஜூலியஸ் பண்ணது லாஜிக்கான விஷயமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு நோயாளிக்கு இன்னொரு நோயை உருவாக்குறது ஆபத்தானது. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா வேறு வழியே இல்லாதப்போ உயிரை காப்பாற்ற இது ஒன்று தான் வழி. இதே மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும். சில நேரங்களில் லாஜிக்காக பார்த்தா தப்பாக தெரிய விஷயம் நம்ம மனசுக்கும் நம்ம லைஃபுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது புத்தகத்தில் வர்ற இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஹாரி மார்கோவிட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் தான் மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தெரப்பிங்கிற கான்செப்டையே உருவாக்குனார். அதாவது உங்கள் பணத்தை ஒரே இடத்துல போடாமல் எப்படி பிரித்து போடணும், எப்படி ரிஸ்க்கை குறைக்கணும்னு உலகத்துக்கே கற்றுக் கொடுத்த வாத்தியார் இவர் தான். இதுக்காக இவருக்கும் நோபல் பரிசு கிடச்சிருக்கு. இப்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவர் ரிட்டையர் ஆகும்போது அவரோட பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணார் தெரியுமா? அவர் கண்டுபிடிச்ச அந்த பயங்கரமான ஃபார்முலாக்களை வச்சு கம்ப்யூட்டரில் கணக்கு போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ராத்திரி நிம்மதியாக தூங்கணும், மார்க்கெட் ஏறுனாலும் எனக்கு சந்தோஷம் வேணும், இறங்குனாலும் எனக்கு வருத்தம் வரக்கூடாது. அதனால் நான் என்னோடய பணத்தை சும்மா 50-50ன்னு பிரிச்சுட்டேன்.
50% ஷேர் மார்க்கெட்லேயும் 50% ஷேர் பாண்ட்ஸ்லையும் போட்டுட்டேன்னு சொன்னார். யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கே லாஜிக் கற்றுக் கொடுத்தவர் அவரோட சொந்த வாழ்க்கையில் லாஜிக்கை தூக்கி போட்டுட்டு எது அவருக்கு மன நிம்மதியை தருமோ அதைத்தான் அவர் செஞ்சார். இதில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் பார்க்குறப்போ நீங்கள் கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், வட்டி கம்மி தான், லாபம் அதிகம் வரும்னு கணக்கு காட்டும். அது அறிவுபூர்வமானது தான். ஆனால் ராத்திரி படுத்தா நமக்கு தூக்கம் வராது. ஐயோ, மார்க்கெட் விழுந்துட்டா கடனை எப்படி அடைப்போம் அப்படின்னு பயம் வரும். அப்போது அந்த இடத்துல கணக்கு வழக்கு பார்க்காம எனக்கு கடனே வேணாம் சாமி, நிம்மதியாக இருக்கிறது தான் நியாயமானது அப்படின்னு உங்களுக்கு தோணும். லாஜிக்கை விட நம்ம எமோஷன்ஸ் தான் இங்கே நம்மளை ஜெயிக்க வைக்கும். நீண்ட காலத்துக்கு மார்க்கெட்டில் நிற்கணும்னா உங்களுக்கு தேவை நுண்ணறிவு அளவுகோல் கிடையாது, பணத்தை பற்றின பயம் இல்லாத மனநிலை தான் முக்கியம். சரி, இதை நம்ம லைஃப்பில் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க சில உதாரணங்களை பார்ப்போம். முதல்ல ஹோம் லோன் வெஸ் ரெண்ட். இப்போது நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, வீடு கட்டி அதில் வாழ்கிறது வேஸ்ட், அதுக்கு பதிலாக வாடகைக்கு இருங்க, மிச்சம் இருக்கிற பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் 10 வருஷத்தில் பெரிய லாபம் வரும்னு கணக்கு போட்டு காட்டுவாங்க. அது அறிவுபூர்வமான உண்மைதான், கணக்குப்படி அதுதான் லாபம். ஆனால் சொந்த வீடுங்கிறது ஒரு எமோஷன். இது என் வீடு, என் பிள்ளைங்க வளரப்போகிற வீடு, என்னை யாரும் காலி பண்ணுன்னு சொல்ல முடியாதுங்கிற அந்த உணர்வு இருக்கே, அதுக்கு பேர் தான் ரீசனபிள். அந்த நிம்மதிக்காக நீங்கள் கொஞ்சம் லாபத்தை இழந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த நிம்மதி தான் உங்களை அடுத்த வேலையை சிறப்பாக செய்ய வைக்கும். ரெண்டாவதா, பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறப்போ மார்க்கெட் சர்ன்னு கீழே விழும். அப்போது லாஜிக்கலாக என்ன பண்ணணும்? விழுந்தா வாங்கணும். ஆனால் ரியாலிட்டி என்ன? பயம் வரும். அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. மார்கன் ஹவுசல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் முதலீட்டை காதலிக்கணும். அதாவது யூ ஹேவ் டு லவ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் வாங்கின ஷேர் லாஜிக்காக பெஸ்ட்டாக இல்லைன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த கம்பெனி மேலே ஒரு பிடிப்பு இருந்தால் தான் மார்க்கெட் விழும்போது நீங்கள் விற்காமல் வச்சுருப்பீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் டாட்டா ஷேர்ஸ் வாங்குறீங்கன்னு வைங்க. ஒருவேளை வேறு ஏதாவது புது கம்பெனி டாட்டாவை விட அதிக லாபம் தரலாம். ஆனால் உங்களுக்கு டாட்டா மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை இருக்கும். மார்க்கெட் எவ்வளோ அடி வாங்கினாலும் இது டாட்டாடா, திரும்ப வரும் அப்படின்னு நீங்கள் விற்காமல் இருப்பீங்க. அந்த பிடிப்பு இருக்குது பார்த்தீங்களா? அது லாஜிக் கிடையாது, ஆனால் அதுதான் உங்களை நீண்ட காலம் மார்க்கெட்டில் நிற்க வைக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, பண விஷயத்தில் நீங்கள் ரோபோட் மாதிரி இருக்கணும் முயற்சி பண்ணாதீங்க. எது லாபம் அப்படின்னு பார்க்குறத விட எது எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு பாருங்கள். கடன் இல்லாமல் இருக்கிறது கணிதப்படி முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் மன ரீதியாக அது சுதந்திரம். பணத்தை பிரித்து போடுறது பெரிய லாபத்தை தடுக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும். ரீசனபுளாக இருக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். ஏன்னா எப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல வருஷங்களுக்கு தொடர முடியும். காம்பவுண்டிங் ஒர்க் அவுட் ஆகணும்னா நீங்கள் இடையில விலகாமல் இருக்கணும்னா நீங்கள் எடுக்கிற முடிவு உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவாவது லாஜிக்கை மீறி மனசுக்கு சரின்னு பட்டதை செஞ்சுருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்திலேருந்து இன்னும் நிறைய சாப்டர்ஸ் வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் புத்திசாலியாக இருக்காதீங்க, நிம்மதியாக இருங்க. நன்றி, வணக்கம்.